அதாவது அமைச்சரவை மாற்றி அமைக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. இன்னும் மாற்றப்படவில்லை. மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் ஒரு சில தினங்களிலே அந்த மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. என்றால் அதற்கேற்ப பல அழுத்தங்கள் நீதிமன்றம் மூலமாக கொடுக்கப்பட்டு, குறிப்பாக செந்தில் பாலாஜி அமைச்சராக தற்பொழுது மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆய்வுத்துறை அமைச்சராக இருக்கும் செந்தில் பாலாஜி வரும் திங்கட்கிழமைக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்ற வகையிலே உச்ச நீதிமன்றத்திலே அவருடைய வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக இன்னும் ஓரிரு தினங்களில் அவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அல்லது பதவியிலிருந்து அவர் நீக்கப்படுவார். இதில் ஏதேனும் ஒன்று நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நமக்கு பல தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. என்றால் தொடர்ந்து பல மூத்த அமைச்சர்கள் மீதும் சில அமைச்சர்கள் மீதும் ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் முதலமைச்சர் எடுத்திருக்கிறார். அந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட்டின் அடிப்படையிலே தற்போது பல மாற்றங்களை செய்ய அவர் திட்டமிட்டிருப்பதாக நமக்கு சில தகவல் கிடைத்திருக்கின்றன. சில மூத்த அமைச்சர்களுக்கு பொறுப்பு மாற்றப்படும், சில புதுமலருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் என்றெல்லாம் தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது அதற்கான சிறப்பு தகவலுக்கு பிரத்யேகமாக நமக்கு கிடைத்த தகவலை பார்க்கிறோம். எந்தெந்த அமைச்சர்களுக்கு பதவி பறிபோகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை தற்போது பார்ப்போம். தற்போது அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது நம்மளது செந்தில் பாலாஜி பதவி பறிபோகக்கூடிய வாய்ப்புள்ள அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி ஏற்கனவே சர்ச்சைக்குரிய பேச்சினை பேசியதால் அவருடைய கட்சி பொறுப்பும் பறிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தற்போது அவர் மீது வழக்குகள் தொடர வேண்டும் என நீதிமன்றங்களே அழுத்தம் கொடுத்து வருகின்றன. எனவே நிச்சயமாக பொன்முடி அமைச்சர் பதவியை இழப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே போன்று செந்தில் பாலாஜி நிச்சயமாக இன்னும் ஓரிரு தினங்களுக்கு ஒன்று ராஜினாமா அல்லது பதவி நீக்கம் செய்யப்படுவார் என்பது உறுதி. அதே போன்று காந்தி அவர் மீது பெரிய அளவுக்கு அவர் கைத்தறி மற்றும் துணி நூல் துறை அமைச்சராக இருக்கிறார். அவருடைய செயல்பாடுகளிலோ பெரிய அளவு மாற்றம் இல்லை. அவரது கட்சி பணிகளிலும் பெரிய ஈடுபாடு அவர் காட்டுவதில்லை என்பது போலெல்லாம் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன. எனவே அமைச்சர் பதவியில் சிறப்பாக அவர் செயல்படவில்லை என்பதால் அவருடைய பதவியும், அதே போன்று மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் கயல்விழி செல்வராஜ் அவர்களுடைய செயல்பாடும் சீராக இல்லை, அதாவது பாராட்டக்கூடிய அளவில் மெச்சத்தகுந்த அளவில் இல்லை என்பதால் இவர்கள் இருவருடைய பதவிகளும் பறிக்கப்படலாம். எனவே இவர்கள் நால்வரும் செந்தில் பாலாஜி, பொன்முடி, கயல்விழி செல்வராஜ் மற்றும் காந்தி ஆகிய நால்வரின் அமைச்சர் பதவிகள் பறிக்கப்படலாம் என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் யாருக்கெல்லாம் உண்டு இல்லை என்ற இவர்களை தவிர மேலும் 2 அமைச்சர்களுடைய பதவிகள் உண்டு இல்லை, இவர்கள் பதவி நீக்கப்படலாம் அல்லது வேறு பதவிக்கு மாற்றப்படலாம் என 2 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் மூர்த்தி, மற்றொருவர் மா சுப்பிரமணியம். மாசு பேரிலே பெரிய அளவு எந்த குற்றச்சாட்டு பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்க அவருடைய எந்த குற்றச்சாட்டும் அவர் மீது இல்லை. ஆனால் இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் சீண்டல் பிரச்சனையிலே அவருடைய பெயர் பெரிதாக அடிபட்டது. இதனால் அவர் மேல் ஒரு அதிருப்தி இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே அவருடைய பதவி பறிக்கப்படாது, ஆனால் அவருடைய பொறுப்பு மாற்றப்படலாம், சுகாதாரத்துறையிலிருந்து வேறு துறைக்கு மாற்றப்படலாம் என்ற தகவல் கசிகிறது. ஆனால் அது எந்த அளவுக்கு நடக்கும், அதனால்தான் உண்டு இல்லை, நடக்கலாம் போகலாம் என்ற வகையில போட்டிருக்கிறோம். அதே போன்று மூர்த்தியின் மேல் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அது குறித்து முதலமைச்சருக்கு வந்த அந்த 3 வகையான ரிப்போர்ட் அவருக்கு வந்திருக்கிறது. 3 துறைகள் மூலமாக உளவுத்துறை மற்றும் திமுக தரப்பில ஒரு சர்வே வந்திருக்கிறது. எனவே இது போன்ற சர்வேக்களை வைத்து முதலமைச்சர் முடிவெடுக்க இருக்கிறார். எனவே நிச்சயமாக மூர்த்தியினுடைய பொறுப்பும் மாற்றப்படலாம், ஒருவேளை பதவி நீக்கப்படலாம் அல்லது பொறுப்பு மாற்றப்படலாம். எனவே உண்டு இல்லை, நடக்கலாம் போகலாம் என்ற வகையில் இந்த 2 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் 4 முகங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்படும் என்ற ஒரு தகவல் இருக்கிறது. அதாவது யாருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இருக்கிறது என்றால், மனோ தங்கராஜ் ஏற்கனவே ஒரு அமைச்சராக இருந்து பிறகு நீக்கப்பட்டார், ஒரு சில குற்றச்சாட்டுகள் வந்ததால். ஆனால் கன்னியாகுமரியின் ஒரே முகமாக திமுகவின் பிரபல முகமாக இருப்பதால் நிச்சயமாக மீண்டும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். என்றால் கன்னியாகுமரியிலே திமுகவின் செல்வாக்கு அதிகரிக்க வேண்டும் என்றால் மனோ தங்கராஜ் அமைச்சராக இருப்பது சரியாக இருக்கும் என்பதால் தற்பொழுது மனோ தங்கராஜுக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. அதே போன்று தமிழரசி, ஒருவேளை கயல்விழி நீக்கப்பட்டால் அவருக்கு பதிலாக தமிழரசி அந்த பதவி கொடுக்கப்படலாம். புதுமுகங்களாக எழிலன் நாகநாதன் மற்றும் தளபதி, இவர்கள் தளபதிக்கு நீண்ட காலமாகவே அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருந்து கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே மூர்த்திக்கும் பிடிஆருக்கும் அங்கு மதுரை சார்பாக கொடுக்கப்பட்ட இவருக்கு அந்த பதவிக்கு வராமல் இருந்தது. தற்பொழுது அந்த பதவி கொடுக்கப்படலாம் ஒருவேளை மூர்த்தி நீக்கப்பட்டால். அதே போன்று எழிலனுக்கு ஒரு புதுமுகமாக வாய்ப்பு கொடுக்கப்படலாம் என கூறப்படுகிறது. இவர்கள் தவிர பிடிஆர் சமீபத்திலே சட்டமன்றத்தில் அவர் பேசிய பேச்சு தனக்கு அதிகாரம் இல்லை, தனக்கு நிதி ஒதுக்கக்கூடிய அதிகாரம் இல்லாத சூழலில் இருக்கிறேன் என்ற வகையிலே பிடிஆர் கூறியிருந்தால், எனவே அவருக்கு கூடுதல் பொறுப்பாக
அமைச்சர் செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்தால் அவர் வகித்து வந்த மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை இந்த துறை மிகப்பெரிய இரண்டுமே மிக முக்கியமான துறை. எனவே பிடிஆர் தற்போது வைத்திருக்கும் தகவல் தொழில்நுட்ப துறையுடன் இந்த இரண்டு துறையும் சேர்த்து கூடுதலாக அவருக்கு கொடுக்கப்படலாம் என்ற ஒரு தகவலும் கசிந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நேரு போன்ற அமைச்சர்கள், நேரு, எம்ஆர்கே ஆகியோருடைய பொறுப்புகளில் சில மாற்றங்கள் செய்யலாம், அவர்களுடைய துறைகள் மாற்றப்படலாம் என்றும் ஒரு தகவல் கசிந்திருக்கிறது. எனவே இந்த அமைச்சரவை மாற்றம் என்பது தேர்தலுக்கு முன் மாற்றப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும். இது 6வது முறையாக மாற்றப்பட்டால், ஒருவேளை மாற்றப்பட்டால் இது 6வது முறையாக தமிழக அமைச்சரவை ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அமைச்சு மாற்றி அமைக்கப்படுகிறது. எனவே இந்த மாற்றம் என்பது தேர்தலுக்கு முந்தைய மாற்றமாக இருக்கும். அது மட்டுமல்ல கட்சி பொறுப்புகளிலும் சில மாற்றங்கள். எனவே தேர்தலை முன்வைத்து அந்த கண்ணோட்டத்திலே தற்போது சில மாற்றங்கள் நடைபெறலாம், சிலர் நீக்கப்படலாம், சிலர் சேர்க்கப்படலாம், சிலருக்கு கூடுதல் பொறுப்பு, சிலருக்கு பொறுப்புகள் குறைக்கப்படலாம். ஆனால் மாற்றம் நிச்சயமாக நிகழப் போகிறது. ஓரிரு தினங்களில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும். தற்போது சட்டப்பேரவை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சட்டப்பேரவை 30ஆம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது. அடுத்த வாரம் முதலமைச்சர் அடுத்தடுத்து முதலமைச்சருடைய பதிலுரைகள் இருக்கும், அவருடைய துறை சார்ந்த பதிலுரைகள் இருக்கின்றன. எனவே அது முடிந்த பிறகு மாற்றப்படுமா, அல்லது செந்தில் பாலாஜி மட்டும் தற்போது ராஜினாமா செய்துவிட்டு அவர் நீக்கப்பட்டு அதன் பின் மற்றவர்களை எல்லாம் சேர்த்து ஒரு மாற்றம் ஒட்டுமொத்தமாக அறிவிக்கப்படுமா என்பதுதான் தற்போது கேள்விக்குறி. ஆனால் நிச்சயமாக தமிழக அமைச்சரவை மாற்றி அமைக்கப்படுகிறது. மீண்டும் ஒரு முறை அந்த புகைப்படங்களை பார்க்கலாம். யாருடைய பதவியெல்லாம் பறிபோகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று பார்த்தால் இதிலே செந்தில் பாலாஜி, பொன்முடி, என்ஆர் காந்தி, கயல்விழி செல்வராஜ், இந்த 4வருடைய பதவி பறிபோகக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்றால் அதுதான் நமக்கு தலைமைச் செயலகத்திலிருந்து நமக்கு கிடைத்த தகவல். அதே போன்று மற்ற யாருக்கெல்லாம் அந்த உண்டு இல்லை, அதாவது பதவி போகலாம், பொறுப்புகள் மாறலாம், அல்லது பதவியே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற அமைச்சர்கள் என்றால் 2 அமைச்சர்கள் இருக்கிறார்கள், மூர்த்தியும் மா சுப்பிரமணியம் இருக்கிறார். மா சுப்பிரமணியத்தின் மீது பெரிய அளவு அதிருப்தி இல்லை, ஆனால் இலாக்கா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. புதிதாக யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் என்று பார்த்தால் மீண்டும் மனோ தங்கராஜ், கன்னியாகுமரியின் திமுக முகமாக இருக்கின்ற மனோ தங்கராஜுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்படலாம். தமிழரசி, எழிலன் நாகநாதன், தளபதி ஆகியோர் மீண்டும் அமைச்சராகக்கூடிய, மீண்டும் அல்ல புதிதாக எழிலனும் தளபதியும் அமைச்சராகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தமிழரசுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படலாம். அதே போன்று பிடிஆர் பணிவேல் தியாகராஜனுக்கு வாய்ப்பு வருவதற்கான பிரகாசம் அதிகமாக இருக்கு. கூடுதல் பொறுப்பு, அதாவது இருக்கிறவே மின்சாரமும் மதுவிலக்கு என 2 பெரிய துறைகளும் அவருக்கு கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் சில மூத்த அமைச்சர்கள் நேரு, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஆகியோருடைய பதவிகள் துறைகளிலே மாற்றங்கள் சிலது இருக்கலாம். ஆனால் கட்சி பொறுப்புகளிலும் மாற்றங்களை செய்வதற்கு முதலமைச்சரும் திமுக தலைவர் ஸ்டாலின் திட்டமிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்புகள் அனைத்தும் ஓரிரு நாளில் வெளியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஏற்கனவே நான் கூறியது போல சட்டப்பேரவை நடந்து கொண்டிருப்பதால் அமைச்சரவை மாற்றம் அப்போது பொதுவாக செய்ய மாட்டார்கள். எனவே 30ஆம் தேதி சட்டப்பேரவை முடிவடைந்தவுடன் மானிய கோரிக்கைகள் முடிவடைகின்றன. அதன் பிறகு பெரிய மாற்றம் இருக்கும். தற்போதைக்கு திங்கட்கிழமைக்குள் செந்தில் பாலாஜிக்கு மட்டும் ஏதேனும் ஒன்று நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை அவரே ராஜினாமா செய்யலாம், அல்லது அவர் மட்டும் பதவியில் நீக்கப்படலாம். பிறகு ஒரு பெரிய மாற்றமாக இந்த தமிழக அமைச்சரவை மாற்றம் நடைபெறுவது கிட்டத்தட்ட உறுதி என்றே கூறலாம். தஸ்லீம் பானு.